Hello everyone. Today's topic is economics. Economicsல demand and supply. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளைன்றது வந்து நோட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டியான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்டுன்றது வந்து நம்மளோட ப்ராடக்ட் இருக்குல்ல. ஸோ நம்ம ப்ராடக்ட்க்கு மார்க்கெட்டில் எவ்வளோ நீடு இருக்குது, எவ்வளோ பேர் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம ப்ராடக்டை வாங்குறாங்கன்றதான் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டிமாண்டுன்றது என்னென்னா எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ப்ரைஸு, குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டு, கன்சியூமர், சரிங்களா. இதுவே சப்ளைன்னும் பொழுது மார்க்கெட்டில் வந்து நம்ம ப்ராடக்ட்க்கு நல்ல மதிப்பு இருக்கா, நல்ல ப்ரைஸ் இருக்கா, அப்போ சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளையை வந்து அதிகமாக்குவாங்க. ஸோ சப்ளையில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு, குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸு அண்ட் வந்து சப்ளையர், இவங்க 3 பேர் தான். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளையில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் குவான்டிட்டியும் வந்து காமனாக இருக்குது. பட் டிமாண்டில் கன்சியூமரும் சப்ளையில் சப்ளையர்ஸும் வராங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஐடியலான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிமாண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கு ஒரு சோப் லான்ச் ஆகுது. ஸோ அது வந்து ஸ்கின்க்கு நல்லா க்ளோ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் வந்து வாங்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 100 பேர் வந்து 10 ரூபாய்க்கு அந்த சோப்பை வாங்குறாங்களா, அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் விலைலாம் ஏறிடுச்சு அண்ட் நம்மளோட ப்ராடக்ட்க்கு மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு 10 ரூபாய் இந்த சோப்பை 20 ரூபான்னு ஆக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கன்சியூமர்ஸால் வாங்க முடியல. ஒரு சிலவங்களால் வந்து அவங்களோட சேலரியே கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி அவங்களால அந்த சோப் வாங்க முடியல. ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய வேறு ஒரு சப்ளிமெண்ட்ரி சோப்புக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு 100 பேர் வாங்கின இடத்துல ஒரு 20 பேர் தான் இப்போ வாங்குறாங்க 20 ரூபான்னு ஒன்று. அப்போ வந்து டிமாண்டில் ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா டிமாண்ட் கம்மியாகுது. ஏன்னா 10 ரூபான்னு இருந்தப்போ நிறைய பேர் 100 பேர் வந்து வாங்கினாங்க. இதுவே இப்போ வந்து ப்ரைஸ் வந்து 20 ரூபான்னு 20 பேர் தான் வாங்குறாங்க. அப்போ ப்ரைஸ் அதிகமாக டிமாண்டு கம்மியாகிடும். ஸோ டிமாண்ட் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பாக ஆகிடும். இதுவே சப்ளையில் பார்த்தீங்கன்னா சீசன் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த சீசனில் மேங்கோ வந்து ஃபேமஸ். ஸோ மேங்கோ வந்து ரொம்ப நல்லா வந்து எல்லாருமே வாங்கிட்டுருக்காங்க. ஸோ 70 ரூபான்னு விற்ற மேங்கோ வந்து 100 ரூபான்னு ஆக்கினாலும் கன்சியூமர்ஸ் வாங்க தான் போகிறாங்க. ஏன்னா இந்த சீசனில் தான் மேங்கோ சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. அப்போ 100 ரூபா ஆச்சுன்னா ப்ரைஸ் அதிகமாகுது. அப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் அதாவது சப்ளையர்ஸ் என்ன யோசிப்பாங்க, வாவ் 70 ரூபான்றது இப்போ 100 ரூபா மார்க்கெட்டில் போகுது, அப்போ நம்ம நிறைய வந்து மேங்கோஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், மேங்கோஸ் நிறைய விளைவிச்சோம்னா 100 ரூபாய்க்கு போச்சுன்னா நம்மளுக்கு நல்ல லாபம் வந்து இந்த டைம் பீரியட்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் அதிகமாக சப்ளையை அதிகப்படுத்துவாங்க. ஸோ அது வந்து அப்வர்ட் கர்வ்ல போகும். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள், அந்த இடத்துல தான் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட்டை தான் வந்து கரெக்டான ரேட்டும் கரெக்டான டிமாண்டும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கரெக்டான குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸை வந்து சப்ளை பண்ணும் பொழுது அது கரெக்டான ப்ரைஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, மக்கள்லாம் வந்து அதை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஈக்லிபிரியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம நோட்ஸ்குள்ளே போகலாம், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். என்னென்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் வந்து டெட்டர்மைன் பண்ணது எதனா ப்ரைஸும் குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்கணுன்றதையும். அண்ட் வந்து இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து பேக் போன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஏன்னா எவ்வளோ வந்து டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் சப்ளைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டிமாண்டும் வந்து டெட்டர்மைன் பண்ணப்படும். ஸோ டிமாண்ட்க்கான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா demand refers to quantity of goods and services that consumers are willing and able to purchase at a different price during a given period of time. ஸோ டிமாண்ட்ன்றது எவ்வளோ வந்து ஒரு கூட்ஸோ ஒரு சர்வீஸோ வந்து கன்சியூமரால் வாங்க முடியுது, அவங்க எவ்வளோ வந்து வாங்க ஆசைப்படுறாங்க, அவங்களால அவ்வளோ ரூபா கொடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதெல்லாம் வாங்க முடியுமான்றதை பொறுத்து தான் டிமாண்டுன்றது அமையும். ஸோ லா ஆஃப் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு கூட்ஸோடது அதிகமாகும் பொழுது டிமாண்டு தானாகவே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஒரு ப்ரைஸ்ன்றது வந்து கம்மியாகும் பொழுது டிமாண்டு தாராளமாக அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்வர்ட் ஸ்லோப்பில் தான் இருக்கும் டிமாண்ட்க்கு. என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுன்னா முன்னாடியே வந்து எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி அந்த கூட்ஸோட ப்ரைஸை பொறுத்து தான் மக்கள் வந்து இவ்வளோ வாங்கலாம். இப்போ வந்து 10 ரூபாய்க்கு 2 கிலோ தக்காளி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இதுவே வந்து 1 கிலோ தக்காளி 20 ரூபான்னு சொன்னால் ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் வாங்குவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஸோ தான் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ். இன்கம் ஆஃப் கன்சியூமர்ஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி கன்சியூமரோட இன்கம்மை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸோட பவர் இருக்கும். இப்போ ஐஃபோன்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஒரு சர்டைன் இன்கம் வரவங்களால மட்டும்தான் வாங்க முடியும். ஏன்னா அதோட இந்த ப்ராடக்ட் ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட். ஸோ அந்த அளவுக்கு இன்கம் இருக்கவங்க தான் அதை வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இன்கம் ஆஃப் கன்சியூமர்ஸும் முக்கியம். அண்ட் இது வந்து டிமாண்டுன்றதுனால இங்கே வந்து கன்சியூமர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் கூட்ஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சோப்பு இல்லைனா வேறு சோப்பு இருக்குது, இந்த ஷாம்பு இல்லைனா வேறு ஷேக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட்ரி வந்து போயிட்டே இருப்பாங்க, வேறு ப்ராடக்ட்டை தேடி போயிட்டே இருப்பாங்க, இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ். நிறைய கன்சியூமர்ஸ் நம்மள்ட்ட வந்து ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா டிமாண்டுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். ப்ரைஸும் தானாக நம்ம அதிகப்படுத்தினா டிமாண்டுன்றது கம்மியாகிடும். ஸோ கன்சியூமர் வந்து ஆசைப்படுறாங்களா நம்ம ப்ராடக்ட் பில்லுன்றது முக்கியம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரைஸஸ். ஸோ ஃப்யூச்சரில் இதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து டிமாண்டுன்றது வந்து அதிகமாகும். நாளைக்கு ஒரு வேளை வந்து 10 ரூபாய்க்கு 1 கிலோன்னு விற்கிற தக்காளி 100 கிலோன்னு ஆகிடுமோ, ஒரு கிலோ 100 ரூபான்னு ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃப்யூச்சர் ப்ரைஸை பொறுத்து இன்றைக்கி 10 ரூபான்னு விற்கிது 1 கிலோ, நாளைக்கு 1 கிலோ 100 ரூபான்னு ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன்னாடியே வாங்கி வச்சுக்காங்க. டியூரிங் த கோவிட் பீரியடில் கூட சொல்லலாம், நிறைய பேர் நிறைய க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்ட மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, சப்ளை கம்மியாகிடுச்சு. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ ப்ரைஸ் வந்து 1 கிலோ 100 ரூபாயிலேருந்து 70 ரூபான்னு மாறும் பொழுது ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகும்போது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய கன்சியூமர்ஸ் வந்து அதை வந்து ஆசைப்பட்டு வாங்குவாங்க. ஸோ இதுதான் டிமாண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளை. ஸோ சப்ளைன்றது வந்து குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான். தட் ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ வில்லிங் பண்ணுறாங்க, ஏபிள் டு ஆஃபர் ஃபார் சேல்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். ஸோ அவங்க வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து எவ்வளோ வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளன்றது தான் வந்து சப்ளை. ஸோ லா ஆஃப் சப்ளை பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் கூட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது குவான்டிட்டி ஆஃப் சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் பொழுது என்னடா இது கம்மியாயிடுச்சு, இதை நம்ம நிறைய உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு எந்த லாபமும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி டவுன்வர்ட் ஆகிடும். ஸோ வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லா ஆஃப் சப்ளை வந்து அப்வர்ட் ஸ்லோப்பிங் சப்ளை கர்வ் தான். என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா ஆஸ் யூஷுவல் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது புது டெக்னாலஜி எதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட காஸ்ட்டுமே வந்து செல்லிங்கில் தான் போட்டு விற்பாங்க. ப்ரைஸ் ஆஃப் அதர் கூட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ், டேக்ஸ் அண்ட் சப்சிடரிஸ். ஸோ டேக்ஸ் போட்டாங்கன்னா ப்ரைஸோட ரேட் அதிகமாகும், சப்சிடரி போட்டாங்கன்னா கன்சியூமர்ஸ்க்கு ப்ரைஸோட ரேட் கம்மியாக, அது ப்ராடக்டோட ரேட் கம்மியாக கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரைஸ் வந்து 1 கேஜி 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் ஆகுதுன்னா ஃபார்மர்ஸ்லாம் பரவாயில்ல 10 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சப்ளை வந்து அதிகமாக பண்ணுவாங்க, வீட்ஸை வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் குவான்டிட்டி ஆஃப் சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிமாண்டுன்றது வந்து த பாயிண்ட் வேர் த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் வந்து மார்க்கெட் ஈக்விலிபிரியம் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டு தான் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து ஈக்குவல் டு குவான்டிட்டி ஆஃப் சப்ளைன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100 யூனிட் ஆஃப் ரைஸ் வந்து 40 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் தேவைப்படுது. சப்ளையர்ஸும் சரி நான் 100 யூனிட் ஆஃப் ரைஸ் தரேன் 40 ரூபாய் எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஒரு ஈக்விலிபிரியம் ப்ரைஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி இருக்கா, ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ் இருக்கா. ஸோ டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் பொழுது டிமாண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இதே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் ஃபால் ஆக டிமாண்ட் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் சப்ளை பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்க ப்ரைஸும் கம்மியாக இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இங்கே இருக்கும் பொழுது ப்ரைஸ் இவ்வளோ தான் இருக்கும். அண்ட் அப்படியே போக ப்ரைஸ் அதிகமாகுதுன்னா குவான்டிட்டி அதிகமாகுதா சப்ளையில். ஸோ ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடம் ஈக்விலிபிரியம். இதுதான் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு எல்லோரும் சேல் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எதாவது புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது டாபிக்ஸ் எடுத்து தரணும்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.